எல்லாம் வாங்கியிருக்கு. பேரிகேட் இல்லைன்னா அப்படியே இந்த கிராவிட்டியே இல்லாமல் தரையில் விழுவோம்ல, அந்த மாதிரி தான் விழுந்து கிடந்திருப்பேன். நான் விழுவேன்னு நான் எதிர்பார்க்கல கைஸ். நான் வந்து நமக்கு என்ன இதனால ஈஸியாக கற்றுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஹாய் கைஸ், நான் உங்கள் ராஜா. தமிழில் ஹைப்ரிட் ட்ரைனிங் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிளை நார்மல் பெடல்லேருந்து கிளிப்லெஸ் பெடலுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பெடலை வந்து எப்படி லாக் பண்ணி அன்லாக் பண்ணுறது, எந்தெந்த மாதிரி இடத்துல வந்து ஃபஸ்ட்டே வந்து அன்லாக் பண்ணணும், எல்லாமே ஒரு பிகினராக இப்போ கிளிப்லெஸ் பெடல் யூஸ் பண்ண போகிறோம்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ மிஸ்டேக்ஸ் நடக்கும், எப்படி இருந்து விழுந்துருவோம், என்ன பண்ணால், ஸோ எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ பெடல் வந்து நம்ம அன்லாக் பண்ணுறோம் அப்படின்னா கீழே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல அன்லாக் பண்ணணும் வைங்க, ஈஸியாக அன்லாக் ஆயிரும், ஓகேவா? கிளிப்பில் இருந்து கால் ஈஸியாக வந்துடும். பட் அதுவே வந்து நீங்கள் இப்படி மேலே வச்சுட்டு இப்படி பண்ணீங்க அப்படின்னா வராது, ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ இறங்க போகிறீங்கன்னு தெரிஞ்சோன்னா எந்த சைடு இறங்க போகிறீங்களோ அந்த காலை இப்படி கீழே வச்சுட்டு இறக்கிட்டு இந்த காலை இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும், ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களால் ஈஸியாக இறங்க முடியும். பெட்டர் எந்த சைடு இறங்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுங்க, இல்லைனா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். கீழே விழுறதுக்கெலாம் ரொம்ப பயப்படாதீங்க, ஓகேவா? விழுந்தால் தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பட் விழும்போது கொஞ்சம் அந்த தலையை கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி வைக்காமல் பாடியை வச்சு விழுங்க, எந்த ஒரு அடியும் படாது. ஸோ கொஞ்சம் தைரியமாகவே பண்ணுங்கள். பட் மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்டு இல்லைனா வந்து ஒரு வால், ஓகேவா, அது பக்கத்துலேயே பண்ணுங்கள். எதுனாலும் அடிப்பட்டு தானே கற்றுப்போம், அப்போ தானே நம்ம கரெக்டாக கற்றுப்போம். ஸோ சப்கான்ஷியஸ்க்கு மைண்டுக்கு நமக்கு அந்த லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறதுலாம் வரணும் அப்படின்னா அடிப்பட்டு தான் கற்றுக்க முடியும். ஸோ அடியே படல அப்படின்னா என்னைக்காவது பெருசாக இன்ஜூரி ஆயிரும். ஸோ தைரியமாக கற்றுக்கோங்க. நம்ம கிளிப்லெஸ் ஷூவோட பிராண்டு FLR. இதை வந்து bumsandthesaddle.com ஒரு வெப்சைட்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ அதில் கொஞ்சம் ஜென்யூனாக இருந்துச்சு எல்லா சைக்கிளிங் ப்ராடக்ட் எல்லாமே. நான் இது வரைக்கும் ஒரு 1000 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணியிருப்பேன். எல்லாமே வந்து நார்மல் பெடல் தான், ஓகேவா? வெறுங்காலையும் ஓட்டியிருக்கேன், ஷூ போட்டு ஓட்டியிருக்கேன், எல்லாமே நார்மல் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இறங்கணும்னா இறங்கிடுவேன், எனக்கு வந்து சைக்கிளை வந்து ஓட்டணும் அப்படின்னா ஓட்டிடுவேன். பட் கிளிப்லெஸ் பெடல் அப்படி கிடையாது. கிளிப்லெஸ் பெடலில் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம சைக்கிளோட நம்ம காலை வந்து அட்டாச் பண்ணணும், ஓகேவா? சைக்கிளோட ஒரு பார்ட்டாக நம்ம மாறிடுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்ஃபார்மர் கூட அது ஃபுல்லாக ரோபோட் தான். நம்ம பாடியிலே ஸ்பைடர்மேன் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பாடியோட அது வந்து சேர்த்து ஒரு பார்ட்டாக மாறிடும். நம்மளால் டக்குன்னு இறங்கவும் முடியாது, டக்குன்னு ஏறவும் முடியாது. நம்ம வந்து அதை அன்கிளிப் பண்ணி நம்ம அந்த பெடல் லாக் பண்ணுறோம்ல, அதை அன்லாக் பண்ணி அப்புறம் தான் இறங்க முடியும். ஸோ இதில் தான் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம இதில் இருக்க டெக்னிக்கெலாம் கற்றுக்கிட்டு ஸ்மூத்தாக ரைட் பண்ணுறது தான் இப்போ வந்து நம்மளோட கோல். ஸோ நீங்கள் இப்போ வந்து நார்மல் பெடல்லேருந்து கிளிப்லெஸ் பெடல் அப்கிரேட் பண்ண போகிறீங்க, இல்லை கிளிப்லெஸ் பெடல் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். க்ளீனாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சைக்கிளிங் ஷூ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மாற்ற சிஸ்டம் இருக்குல்ல, இது நிறையா இருக்குது. பூவான்னு சொல்லுவாங்க, வெக்டார் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெக்டார் மாடல். இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ஷூ இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து விட்டு லாக் பண்ணிட்டு போயிடலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வெக்டார் சிஸ்டமோட பெனிஃபிட்டு. ஸோ பூவா சிஸ்டம்னா அது இந்த மாதிரி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இந்த ஷூ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மெயினாக அப்படின்னா, டுவத்லான் பண்ணுறவங்க, இந்த ரன்னிங் போயிட்டு உடனே சைக்கிளிங் போவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன் பண்ணும்போது, அயன்மெண்ட் பண்ணும்போது, ஸ்விம்மிங் போயிட்டு உடனே சைக்கிளிங் போகணும். ஸோ பாடி வந்து வெட்டாக இருக்கும். இதில் வந்து கீழே வந்து ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டர் வந்து வெளியே போகிறதுக்கு. இது வந்து சாக்ஸ்லெஸ், சாக்ஸ் தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். ட்ரெயின் போகுது கைஸ். நான் இந்த ஷூவில் மேஜரான பெனிஃபிட்னு எதை பார்க்குறேன் அப்படின்னா, ஷூவை இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த வெக்டார் இதையும் இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா, நம்ம ரன்னிங் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். 10 கிலோமீட்டர் ரன்னிங் போயிட்டு வரோம். இங்கே வந்து டிரான்சிஷன் டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவாக இருக்கட்டும், அயன்மேனாக இருக்கட்டும், டுவத்லான் இருக்கட்டும். ஸோ அந்த டைம் நம்ம வந்து அப்படியே வெறுங்காலிலே ஓடி வந்து ஷூ இந்த மாதிரியே விட்டுடலாம், ஓகேவா? ஸோ சைக்கிளை அப்படியே தள்ளிட்டு போகும்போதே ஷூவை வந்து நம்ம காலில் போட்டுக்கலாம். எப்படின்னா இப்படி மாறி, ஸோ ஷூ அது வந்து லாக்லேயே இருக்கும். நம்ம வந்து ஷூவை போட்டு சைக்கிள் ஓட்டுவோம். ஸோ ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் இந்த ஷூவில். உங்களுக்கு நீங்கள் சைஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் கட்டவரல் இருக்குல்ல, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 சென்டிமீட்டர், ஓகேவா? 0.5லேருந்து 1 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கலாம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்ஸ்லாம் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகும்போது ஃப்ரண்ட்டில் லைட்டாக இடித்தா கூட அந்த இடம் ரொம்ப புண்ணாயிரும், அந்த நெயில்லாம் வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க. நார்மல் சைஸ்லேருந்து 0.5 to 1 சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், நம்ம நார்மல் ஷூவே யூஸ் பண்ணிக்கலாம்ல ப்ரோ, எதுக்கு வந்து கஷ்டப்பட்டு கிளிப்லெஸ் ஷூ யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ கிளிப்லெஸ் ஷூ யூஸ் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்னன்னா, பவர் அவுட்புட் இருக்குல்ல, பவர் ஜென்ரேட் ஆகுறது வந்து பயங்கரமாக இருக்கும். நார்மல் ஷூவில் நம்ம புஷ் பண்ணி நம்ம வந்து புல் பண்ணுவோம்.
இது கிளிப்லெஸ் ஷூ வந்து புஷ் பண்ணா போதும், அதுவே புல் பண்ணும். அந்த பவர் டிரான்ஸ்ஃபர் வந்து பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி நார்மல் ஷூ கூட கம்பேர் பண்ணும்போது கேடன்ஸ் வந்து கிளிப்லெஸ் ஷூல அதிகமா பண்ணலாம். கேடன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ரொட்டேட் பண்றோம்ல காலை வந்து நம்ம ஸ்பின் பண்ற அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட் தான் கேடன்ஸ். ஸோ இதை வந்து நான் நார்மல் ஷூ போட்டு பண்ணீங்கன்னா புஷ் பண்ணி புல் பண்ணி, ஸோ அந்த கேடன்ஸோட டைம் வந்து கம்மியா இருக்கும். கிளிப்லெஸ் ஷூட புஷ் பண்ணா போதும், புல் பண்ணிடலாம். அந்த கேடன்ஸோட ஸ்பீட் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு நீல வந்து ஸ்டெயினே தெரியாது. சிம்பிளா சொல்லணும்னா கிளிப்லெஸ் பெடல் ஈக்குவல் டு மோர் எஃபிஷியன்சி, ஸ்பீட் பிளஸ் கண்ட்ரோல். நார்மல் பெடல் வந்து உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும், சேஃபா இருக்கும், பட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளிப்லெஸ் பெடல் லேர்ன் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே அன்கிளிப் பண்ணிடணும். ஓகேவா? அன்கிளிப் பண்ற டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அன்கிளிப் பண்ணலன்னா கிராவிட்டி இல்லாத மாதிரி விழுவீங்க. ஏன்னா உங்களுக்கு காலே இருக்காது, இப்படி போய் விழுற மாதிரி இருக்கும். ஸோ பயங்கரமா இன்ஜுரி ஆக சான்ஸ் இருக்கு. இட் சவுண்ட்ஸ் ஸ்கேரி, பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட் பயங்கரமா இருக்கு. நீங்க இப்போ வந்து சும்மா ஒரு அரை மணி நேரம் தான் சைக்கிள் ஓட்டுவேன் வீக்லி, பேருக்கு சைக்கிளிங்னு எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னா கிளிப்லெஸ் பெடல்லாம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண வேணாம். பட் நீங்கள் வந்து டுவத்லான், அயன்மேன் சைக்கிளத்தெல்லாம் போகிறீங்க, 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் அப்கிரேட் பண்ண வேணாம். பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரஷ் பண்ணி நான் சீக்கிரம் லாக் பண்ணி போகணும் அப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு வால் கிட்ட வந்து பிடிச்சிட்டே பண்ணுங்க. ஃப்ரெண்ட் இருந்தால் ஃப்ரெண்டை ஹெல்ப் கூப்பிட்டு அந்த மாதிரி அன்கிளிக் பண்ணி லாக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் உங்க மைண்டுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வரணும். ஓகேவா? நீங்க வந்து இப்படிதான் அன்லாக் பண்ணணும், இப்படிதான் வந்து லாக் பண்ணுங்கிற அந்த ஒரு மைண்ட் மசில் கனெக்ஷனும் கொண்டு வாங்க. ஸோ லாக் பண்ணி பாருங்க, அன்கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து உங்களை வந்து ஒரு பெட்டர் ரைடரா மாற்றும் கிளிப்லெஸ் பெடல்ல. நான் இப்போ வந்து ஒரு 25 கிலோமீட்டர் கிளிப்லெஸ் பெடல்ல தான் வந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து என்னோட குவாட்ஸ்ல வந்து பெயினே தெரியல. ஓகேவா? குவாட்ஸ் வந்து எனக்கு சுத்தமா ஃபீலே ஆகல. எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஸ்பின் பண்றதும். நான் லைட்டா வந்து எந்திரிச்சு நின்று ஓட்டுனேன்னா டக்குன்னு போகுது சைக்கிள். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பீடு, அந்த பவர் டிரான்ஸ்ஃபர் வந்து பயங்கரமா இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு கன்சர்ன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்னல் எல்லாம் நிற்கும் போது கொஞ்சம் பார்த்து நில்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சிக்னல் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்க பண்ண வேண்டியது உங்க லாக்கை வந்து அன்லாக் பண்ணிட்டு 2 காலையுமே வந்து சேஃபா ஊனணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். மற்றபடி கிளிப்லெஸ் பெடலில் பயங்கர பெனிஃபிட் இருக்கு. நீங்க வந்து சீரியஸா ரைட் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா கிளிப்லெஸ் பெடலுக்கு அப்கிரேட் பண்ணுங்க. நானுமே இன்னொரு 3 to 4 செஷன் வந்து கிளிப்லெஸ் பெடல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து அங்கே ரேஸ்க்கு போவேன். ஏன்னா டேரக்டா அங்கே போயிட முடியாது. ஆக்சுவலாக நான் அதனால தான் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ண வந்தேன். ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கும் போது கிளிப்லெஸ் பெடல் தான் நான் சும்மா லாக் பண்ணணும் அன்லாக் பண்ணணும் இந்த மாதிரி யோசிச்சேன். பட் அப்படி கிடையாது. ரொம்பவே வந்து சீரியஸா இதை வந்து கத்துக்கணும். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கில். அண்ட் நீங்க ஃபிட்னஸ் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்க ஒரு பிரச்சனை இருக்கீங்க, இல்லைனா ஹைப்ரிட் ட்ரைனிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபிட்னஸ் ட்ரைனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் ரேஸை முடிச்சுட்டு கிளிப்லெஸ் பெடலோட ஃபுல் ரிவ்யூ போடுறேன். அவ்வளவுதான் கைஸ். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பீஸ்.